ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணியை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, மதியத்தில் சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு இருந்ததும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா முந்திரியை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். நீங்கள் எடுக்கிற பச்சை மிளகாய் நல்லா பெருசாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை பட்டாணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பச்சை பட்டாணி காய் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக அதை வாங்கிட்டு வந்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி அரிசி எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட காஞ்ச பச்சை பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் நைட்டு முன்னாடி ஊற வச்சுடுங்க. அதாவது 8 மணி நேரம் காஞ்ச பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டாணி கிடச்சிரும். அந்த பட்டாணி நீங்கள் வந்து சேர்க்கலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் வேகெல்லாம் வைக்கல, அப்படியே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட அரிசி வந்து சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு சுத்தமாக இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கலந்து கொடுங்க போதும். ஊற வச்ச அரிசிங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம கலந்து கொடுத்தோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் சும்மா லைட்டாக கலந்து கொடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணோன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைப்போம். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசிங்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். 2 விசில் வந்து நல்லா வெயிட் குறைஞ்சிருச்சு. நல்லா சூப்பராக பச்சை பட்டாணி புலாவ் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லியை தூவிக்கிறேன். கூடவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வெந்து குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாகவே நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். தண்ணியெல்லாம் இதே அளவு வச்சு செஞ்சிங்கன்னா அரிசியும் நல்லா வெந்துடும். சாதமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். அந்த பச்சை பட்டாணி வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பட்டாணி புலாவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெய் வேறு நம்ம சேர்த்துருக்கிறதுனால மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புலாவ் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி புலாவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.